நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். இது திங்கள் இரா பொழுதில் நேரம் லண்டனில் 7 மணி 9 நிமிடம். இணைந்து கேட்க நாம் ஆயத்தமாகிக் கொள்வது நேரலையில் 92 FM நியூ சவுண்ட் ரேடியோ தமிழில் 2 மணி நேர நேரலை ஒலிபரப்பு. இரவு 9 மணி வரை இந்த நிகழ்ச்சியோடு உறவுகள் இணைந்திருக்கலாம். இப்போது உங்களோடு புல சமூக நிஜங்களின் சிறப்பை உறவுகளோடு இணைத்துக் கொள்கிறோம். அந்த தொகுப்பை வழங்க நம்மோடு விஜய் போஸ் அவர்கள். உற்சாக வணக்கம். வணக்கம் மோகன். மீண்டும் ஒரு திங்கள் மாலை பொழுதில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இது 2 அலைவரிசைகளும் இந்த நிகழ்ச்சி போய்கொண்டிருப்பதால் நான் சில விடயங்களை அந்த குறிப்புகளை ஆங்கிலத்திலும் கூறலாம் என்று இருக்கேன். என்றால் அது உதவியாக இருக்கலாம் சில பேருக்கு. நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்றால் அநேகமாக நம்மவர்கள் எல்லோரும் ஒரு வீட்டுக்கு மேலாக வைத்திருப்பவர்கள் வாடகைக்கு விடுவார்கள். அதில் சில மாற்றங்களை இந்த வருடத்துக்கு இந்த புதிய அரசாங்கம் கொண்டு வர இருக்கிறது. அது ஓரளவுக்கு ஏண்டா நான் என்னுடைய தொழில் அனுபவத்தில் பார்த்த விஷயம் என்னென்றால், இப்போ ஒரு முகவர் அந்த ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுவார் என்றால் அவர் ஓரளவுக்கு அவர்கிட்ட கையில் கொடுத்துட்டு நீங்கள் பேசாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சில பேர் கூடுதலாக தாங்களே அதை என்ன பெரிய பிரச்சனையாக வாடகை கொடுத்தாச்சு, ஒரு டேன்சி அக்ரிமெண்ட் ஒன்று செய்து கையெழுத்து வாங்கி சரிதானே என்ன பிரச்சனை என்று சில பேர் தாங்களே மேனேஜ் பண்ண வலிக்கிறது. அதனால் அது பரவாயில்லை. சில ஒரு பெரிய நாலேஜ் உள்ளார்கள் அதை செய்யலாம், அதில் தவறே இல்லை. ஆனால் அவர்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டியும் அறிவூட்டலுக்காகவும் இந்த நிகழ்ச்சி இந்த விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டதுக்கு காரணம், பலரும் ஈவன் பொதுமக்களே தெரிந்திருக்கிறது நல்லது. ஏன்னா என்னென்ன மாற்றங்கள் வரப்போகின்றன. இது தொழிற்கட்சி அரசாங்கம் இந்த மாற்றங்களை கொண்டு வருவதையிட்டு பலரும் அதிருப்தியோடு தான் இருக்கிறார்கள். முக்கியமாக லேண்ட்லோர்ட்ஸ். ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த 2வது வீடுகள் வாடகைக்கு கொடுக்கின்ற பொழுது முன்பெல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட்கள் அதெல்லாம் மோர்கேஜ்லேருந்து கழிக்கலாம். இப்போ அது கழிக்க முடியாது. முழு கிடைக்கின்ற வாடகை அவ்வளவும் அவருடைய வருமானமாக கருதப்படுகிறது. அது ஒரு சுமை. இப்பொழுது இன்னும் வர இருக்கின்ற சுமைகள் சற்று பாதிப்படையத்தான் செய்கிறது. அதை நான் சுருக்கமாக ஒன்றா சொல்லி கொண்டு போகலாம்னு யோசிக்கிறேன். ஏன்னா இது லேண்ட்லோர்ட்ஸ் வீடுகள் வாடகைக்கு விடுபவர்கள் பொதுமக்களும் ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருக்கலாம் என்ற கருத்தோடு. முக்கியமான மரம் இருக்கின்ற மாற்றங்கள் ஒரு குடியிருப்பாளர் நாங்கள் அவரை வீட்டை விட்டு எழுப்பணும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு கோர்ட் சூடாக ஒரு நடைமுறை இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது. என்ன நாங்கள் போய் முந்துற மாதிரி அங்கே ஊர் வழியை செய்கிற மாதிரி போய் எனக்கு வீடு வேணும் விளம்பு வேணும்னு சொல்லிடாது. எல்லாட்டையும் சில பேர் சொல்லிவினோம். நான் ஒரு கடிதம் கொடுத்துட்டேன் அவருக்கு எழும்ப சொல்லி, 1 மாத தவணை கொடுத்தான். அதுக்குள்ளே ஒரு 10 வீட்டை 10 எழும்பு சொல்லியிருக்கேன். அப்புறம் எங்கள்கிட்ட வரைக்கும் நான் சொல்கிறது, அந்த கடிதங்கள் எல்லாம் செல்லாது, சட்டத்தில் செல்லாது. ஆகவே அதுக்கு நீங்கள் வீட்டை விட்டு எழும்பணும்னு சொன்னால், அவர் எழும்ப மறுக்கிறார் என்று சொன்னால் அவரை நீதிமன்றம் மூலமாகத்தான் எழுப்ப முடியும். அதுக்கெல்லாம் ஒரு நடைமுறை இருக்குது. அதில் முதலாவது அந்த ஹவுசிங் ஆக்ட் ஒன்று இருக்குது. அந்த ஆக்டுகளால் அதெல்லாம் சொல்லி இருக்குது என்னென்ன நீங்கள் செய்ய வேணுமென்று. அப்போ முதலாவது வேலை நீங்கள் அப்படி அவரை எழுப்பணுமென்று சொன்னால் அவருக்கு நீங்கள் லேண்ட்லோர்டாக இருந்தால் நீங்கள் அவருக்கு 2 மாத நோட்டீஸ் கொடுக்க வேணும். அது செக்ஷன் 21 அந்த ஹவுசிங் ஆக்டின் செக்ஷன் 21 அதுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மில் லீகல் ஃபார்ம், அதில் நீங்கள் 2 மாத தவணை கொடுத்து இப்போ இன்றைக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு 7ஆம் தேதி
ஏப்ரல், அப்போ மே, ஜூன், ஏப்ரல் ஒரு மாதம், மே ஒரு மாதம், ஜூன் ஒரு மாதம், 2 மாதம். இப்போ ஜூன் 7ஆம் தேதிக்கு பிறகு தான் அவரை எழும்ப சொல்லி கேட்கலாம் அந்த நோட்டீஸின் படி. ஏன்னா 2 மாதம் கொடுக்குறீங்க. அதுலேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். என்னென்னு சொன்னால் அதை முற்றாக நீக்க போகிறார்கள். நீக்கி போட்டு அதில் ஒரு சின்ன மாற்றம் எப்படி வருதுன்னு சொன்னால், அப்படி நீங்கள் வீடு தேவைன்னா நீங்கள் 4 மாத நோட்டீஸ் கொடுக்கணும். 2 மாதத்தை 4 மாதம் ஆக்கிடணும். அந்த 4 மாதத்துக்கு நோட்டீஸ் கொடுக்குறது மட்டும் இல்லை, அந்த மாற்றங்கள் கொண்டு வரணும். நீங்கள் அதை வீடு ஏன் திருப்பி எடுக்கிறீங்கன்றதுக்கு என்னென்ன நியூ பொசிஷன் கிரவுண்ட்ஸ் அதை கொண்டு வரேன். ஏனென்றால் இப்போ முந்தியெல்லாம் அது நோ ஃபோல்ட் எவிக்ஷன் சொல்கிறது. இப்போ நீங்கள் முன்பு உள்ள நடைமுறை எப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்தவித காரணமே சொல்ல தேவையில்லை. அவற்றை இப்போ 2 வருஷத்துக்கோ 1 வருஷத்துக்கு வீடு எடுத்திருந்தால் அந்த பீரியட் முடிய நீங்கள் நோட்டீஸை சேவ் பண்ணலாம். நீங்கள் எந்த காரணமும் சொல்ல தேவையில்லை. எனக்கு நான் இருக்க போகிறேன், மகன் இருக்க போகிறேன், வீடு வைக்க போகிறேன், ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. சும்மா நீங்கள் உங்களோட கண்ட்ராக்ட் முடிஞ்சது எழும்பலாம் ரெண்டு சொல்லி நோட்டீஸை கொடுக்கலாம். ஆனால் இப்போ அதை செய்ய முடியாமல் மாற்ற போகிறாரு. இப்போ நியூ பொசிஷன் கிரவுண்ட்ஸ் வரப்போகுது. என்னென்ன கிரவுண்ட்ஸ்ன்றது கூடுதலாக இனித்தான் சொல்வார்கள். ஆனால் முக்கியமாக நாங்கள் அறிந்த விடயங்கள், நீங்கள் அங்கே நீங்களாக போய் குடியிருக்க போகிறீங்க. சொந்தக்காரன் வீட்டை போய் குடியிருக்க போகிறார், அல்லது வீட்டை மகளுக்கோ மகனுக்கோ கொடுத்து அவர் குடியேற போகிறார். ஓகே, இல்லைன்னா வீட்டை விற்க போகிறீங்க. இவ்வளோத்துக்கும் நீங்கள் ப்ரூஃப் காட்ட வேண்டி வரும். இப்போ நான் போய் அதில் இருக்க போகிறேன்னு சொல்லி போட்டு நீங்கள் அடுத்த மாதம் ரெண்ட் அவுட் பண்ணிடலாம், பிடிச்சிடுவாங்க. இப்போ அதுக்குரிய ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் காட்டணும். அதாவது அந்த மாற்றங்கள்லாம் முக்கியமாக அந்த பொசிஷன் கிரவுண்ட்ஸுக்குள்ளே கொண்டு வர இருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிகிறோம். இந்த நோட்டீஸ் என்னது பெரிய ஒரு கவலையான விஷயம் என்ன, 4 மாதத்துக்கு முதல் இப்போ ஒருவருக்கு சில ஒரு குடும்ப விஷயங்களில் சில மாற்றங்கள் திடீரென்று வரலாம். இப்போ அவருக்கு அந்த வீடு அவசரமாக தேவைப்படும். அப்போ அவர் எத்தனை காலத்துக்கு வெயிட் பண்ணணும்னா 4 மாதம் வெயிட் பண்ணணும். 4 மாதத்துலேயுமே அவர் எழும்புவாரண்டு இல்லை, 4 மாதம் நோட்டீஸ் தான் சொல்லி கொடுக்கணும். கொடுத்தால் அதுக்கு பிறகு சொல்லுது நீங்கள் கோர்ட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும். இவர் 4 மாதம் நோட்டீஸ் கொடுத்தால் எழும்பே இல்லை, எனக்கு வீடு வேணும், அதுக்குள்ளே இந்த காரணங்களை காட்டி வேணுமென்று நோட்டீஸை கொடுக்குறீங்க. இனி நீதிமன்றத்தை எடுத்துக்கொண்டால் அங்கேயும் கோர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்த உடனே 1 மாதத்துக்குள்ளே அந்த முடிவை சொல்ல வேண்டும் இல்லை. கிட்டத்தட்ட சாதாரணமாக நாங்கள் இப்போ செய்கிற இதயங்களை பார்க்க கிட்டத்தட்ட 6 மாத காலம் எடுக்குது ஒரு கேஸ் செய்து முடியும். அப்போ இவர் 4 மாதம் நோட்டீஸை கொடுத்து கோர்ட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து இப்போ இந்த 6 மாதம் வெயிட் பண்ணுவோம். அப்போ கிட்டத்தட்ட 1 இயருக்கு அவர் வீட்டை பற்றி யோசிக்கிறார், ஒரு கைக்கு வராது. இது ஒரு பெரிய மாற்றம் இந்த செக்ஷன் 21 கொண்டு வர போகிறாங்க. அடுத்தது நாங்கள் இப்போ லேண்ட்லோட் மேலே மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட் கூட்டிகிட்டுது, இப்போ வாழ்க்கை செலவு கூட்டிகிட்டுது, அதை கூட்டிகிட்டு இது கூட்டிகிட்டுது. அப்போ எங்களுக்கு வர பிரச்சனை என்னென்னா ரெண்டை கூட்டுங்கோண்டால் அப்போ அது சில பேர் 6 மாதத்துலேயும் கேட்பீங்க. அவங்க பக்கத்துல எல்லாம் 3000 கொடுத்துருக்காங்க, 2700 கொடுத்துருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் கூட குறைவாக்கிறதுக்கு கொஞ்சம் கூட்டி கொடுங்க ரெண்டு. இப்போ அதுக்கு கட்டுப்பாடு கொண்டு வாங்க. ஏன்னா நீங்கள் வருஷம் தான் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுவும் மார்க்கெட்டோட ஒப்பிட்டு மார்க்கெட்டில் எவ்வளோ போதோ அந்த மார்க்கெட்டோட பார்த்து நீங்கள் கண்டபடி கூட்டிடலாம். அது ஒரு மாற்றமாக வருது. இதில் ஒன்றை நீங்கள் கவனிக்கணும் என்னென்னா, முக்கியமாக இதெல்லாம் டெனன்ஸுக்கு சாதகமாக தான் வருது கூடுதலாக. ஏன்னா அவையே ஹாப்பியாக வச்சுருக்கோம்னா தான் அரசாங்கத்தில் நோக்கம், சட்டத்தின் நோக்கம் கூட. அடுத்தது என்ன கொண்டு வருது, டீசன்ட் ஹோம்ஸ். அதாவது வீடுகள் வந்து தகுதியாக ஸ்டாண்டர்டாக பாதுகாப்பாக இருக்க வேணும். அது டீசன்ட் ஹோம்ஸ்ன்ற இதுக்குள்ளே வருது.
இப்போ அதில் எது குறைபாடுகள் இருந்தால் அதுக்கு இப்போ வந்து ஒரு அடுத்ததை சொல்கிறான், டைம் ஃப்ரேம் டு மேக் ஹோம் சேஃப். ஒரு டைம் ஃப்ரேமை கொடுக்க போகிறான். அவங்க கவுன்சில் ஏதேனும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொன்னால் நீங்கள் குறிப்பிட்ட காலத்தவணைகளில் அதை செய்து முடிக்கணும். முடிக்கலைன்னா ஃபைன் உங்களுக்கு. இதுதான் இந்த டைம் ஃப்ரேம் ஒன்று போட போகிறான். இப்போ ஓரளவுக்கு நடைமுறையில் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் பெருக்கி சட்டமாக வரப்போகுது. இப்போ உதாரணமாக நாங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைசன்ஸ் ஒரு சாமான் எடுக்கணும், ஒரு வீட்டை வாடகை கொடுக்குறோன்னா நீங்கள் கவுன்சிலில் போய் கவுன்சிலுக்கு அப்ளை பண்ணி ஒரு லைசன்ஸ் முதல்ல எடுக்கணும். நான் இந்த லைசன்ஸ் வாடகை கொடுக்க போகிறோம், அது 5 வருஷத்துக்கு அந்த லைசன்ஸ் செல்லுபடியாகும். அப்போ அந்த லைசன்ஸ் எடுத்தால் அவன்கிட்ட எல்லா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அது என்ன செய்வாங்கன்னா, திடீரெண்டு ஏதோ ஒரு வீட்டு சுமார் ரேண்டமாக லைசன்ஸ் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் அவங்க வாரண்டும் இல்லை, சுமார் ஒரு 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 ரேண்டமாக எடுத்த வீடுகளை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. வந்து பார்த்துட்டு நீங்கள் லைசன்ஸில் போட்டிருப்பீங்க அந்த எல்லாம் இருக்குது, இந்த எல்லாம் இருக்குது, ஃபயர் எல்லாம், வீட்டெல்லாம், வந்தெல்லாம் எல்லாம் மாட்டியிருக்கிறான்னு சொல்லி போட்டிருப்பீங்க. ஆனால் அங்கே மாட்டியிருக்காது. ஏன்னா ஆன்லைனில் நான் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ அவன் வந்து பார்ப்பான். பார்த்துட்டு அது ஃபயர் எல்லாம் மட்டும் இருந்தால், ஸ்மோக் எல்லாம் இருந்தால் அதுக்கு நீங்கள் இடைக்கிட பேட்டரி எல்லாம் ஓகேன்னு செக் பண்ணணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பார்க்க இல்லைன்னா அவன் வந்து பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி இல்லைன்னா உங்களுக்கு லெட்டர் வரும், உங்களோட வீட்டில் ஃபயர் எல்லாம் வேலை செய்யலை, ஸ்மோக் எல்லாம் வேலை செய்யலை என்றெல்லாம் கடிதம் வரும். அப்போ இதுகளை கொண்டு வர போகிறாங்க, ஸ்ட்ரிக்டாக கொண்டு வர போகிறாங்க. அடுத்தது இந்த நீதிமன்றத்துக்கு இப்போ அண்மை காலமாக இந்த வீடு எவிக்ஷன் கேஸுகள், வீட்டை விட்டு எழும்புகிற கேஸுகள் வந்து சரமாரியாக போய்கொண்டிருக்கும். ஒன்று காரணம், இந்த லோக்கல் எல்லாம் மாறப்போகுதுன்ற ரீதியில் லேண்ட்லோட் மாதிரிலாம் ஆக்களே எழுப்புங்க. ஏன்னா பழைய லோக்களே எழுப்பி விடலாம், புது லோ வந்தால் கணக்க சிக்கல் இருக்குன்னு எழுப்புறாங்க. அப்போ அதுக்காக அந்த கோர்ட்டுக்கு போகிற விஷயத்தை குறைக்கிறதுக்காக ஒம்பட்ஸ்மன் சர்வீஸ் அது ஒன்றாண்ட கொண்டு வராங்க. அதுக்கு வந்து அது என்ன, ஒரு நீதிமன்றம் வண்டி இல்லை, ஒரு தனிநபர் விசாரணை குழு வந்த மாதிரி, அது ஒரு தனிநபர் விசாரணை குழு வந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் கேஸுகளை போட்டால் அவர் கொஞ்சம் குயிக்காக மூவ் பண்ணக்கூடியாக இருக்கும். அது அப்போ அப்படி அதை ஒன்றை கொண்டு வரையணும். இதே இந்த புதிய மாற்றத்துக்கு வருது. அடுத்தது குடியிருப்பாளர்களின் உரிமைகளை பலமாக்குகிறார்கள், ஸ்ட்ரென்தன் டெனன்ஸ் ரைட்ஸ், அதுவும் வருது. அதில் கணக்க விஷயங்கள் வரப்போகுது. இப்போ ரெண்டிங் லேண்ட்லோட் ரெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்போ டெனன்ட்டை சேலஞ்ச் பண்ணலாம் அந்த ரெண்ட்டை. இப்போ சேலஞ்ச் பண்ணலாண்டு அவர் கேட்குறத கொடுக்குறான்னு இல்லை, நெகோஷியேட் பண்ணலாம். லேண்ட்லோட் இங்கே பாப்பா ஒரு 200 ரூபா கூட்டி வச்சுக்கிறேன், அது இயலாது, நான் தான் வேலையிறேன், மனசு வேலை செய்கிறேன், அப்படி இப்படி ஏதோ சொல்லி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வருவினோம். சரி, 100 இந்த முறை கூட்டுங்க, அடுத்த வருஷம் பார்ப்போம். அப்போ அங்கே ஒன்றும் லீகலாக சேலஞ்சிங் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் இந்த ரெண்ட் இன்க்ரீஸை சேலஞ்ச் பண்ணலாம். இது மார்க்கெட் ரெண்டுக்கு மேலதிகமாக இருக்குது, இல்லாட்டி இவர் ஒரு வருஷத்துக்கு கூட்ட ஒழிக்கிறார், ஏதோ என்னத்தையோ காட்டி அதை சேலஞ்ச் பண்ணினால் ஒரு ஒரு குழுவோ இல்லாட்டி தனிநபரோ விசாரித்து அதை டிசைட் பண்ணுவேன். இல்லை இது இவ்வளவு தான் கூட்டலாம். அதை இது இலங்கையில் இது 1977ஆம் ஆண்டு வந்துட்டுது, ரெண்ட் ஆக்ட்ன்னு சொல்லி வந்தது. அது அப்போவே இருக்குது. அப்போ வேறு ரெண்ட்டை பற்றி எவ்வளவு கூட்டலாமன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு சமன்பாடு வச்சுக்கிறார்கள், ஃபார்முலா. அதுக்கு நாங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி இதுதான் நீங்கள் இந்த அளவுக்கு தான் கூட்டலாம் ரெண்டு கொடுக்கக்கூடிய மாதிரி அந்த ரெண்ட் ஆக்டில் இருக்குது. அப்படி இவர்கள் கொண்டு வருவார்கள் தெரியாது. ஆனால் கொஞ்சம் நியாயமான ரெண்டை கேட்குற கவியை இதை செய்வார்கள். அடுத்தது இப்போல்லாம் நாங்கள் வாடகை கொடுக்கல, சில பேர் பூனை வச்சுக்கிறேன், நாய் வச்சுக்கிறேன், வளர்க்குறேன் என்று சொன்னால்
நீங்கள் அவரை நிராகரிக்கலாம். அது லேண்ட்லோர்டுக்கு விருப்பம் இல்லை, வீட்டில் நியாயம் வளர்க்குற பூனை வளர்க்குற விருப்பம் இல்லைன்னு சொல்லி நிராகரிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஹவுசிங் பெனிஃபிட் எடுக்கிறீங்கள், யூனிவர்சிட்டி கிரெடிட் எடுக்கிறீங்கள் வந்தால் அதையும் நிராகரிக்கலாம். லேண்ட்லோர்ட்ஸ் எல்லாம் எனக்கு இந்த பெனிஃபிட் எடுக்கிறாங்க வேண்டாம், வெளியேறாங்களோ கொடுங்க என்று சொல்லலாம். அடுத்தது சில பேர் அது ஒரு முட்டாள்தனமான கண்டிஷன், ஆனால் அது சில பேர் நடைமுறைப்படுத்தணும். அதாவது பிள்ளைகள் இருந்தால் வேண்டாம், என்ன ஐயா குடும்பத்துக்கு கொடுக்கன்ற இது பிள்ளைகள் வேண்டாம்னு சொல்கிறீங்க. அப்போ இதெல்லாம் இப்போத்தே நடைமுறையில் நிராகரிக்கக்கூடிய விவரங்கள். பெட்ஸ், பெனிஃபிட்ஸ், சில்ட்ரன். அப்போ இதே இனிமேல் இது இப்படி யாராவது செய்தால் அது சட்டவிரோதமாக கருதப்படும். சட்டத்துக்கு புறம்பாக அவர்கள் செய்கிறார்கள் என்று அவர்கள் கணிக்கப்படுவார்கள். இதில் அவ்வளோ தண்டனையும் பெறலாம். இதில் அவ்வளோ அப்படி யாரும் செய்திருந்தால் பனிஷ்மெண்ட்டும் பெறலாம். அதெல்லாம் ஒரு சட்டம் வந்தால் தான் தெரியும். இந்த டெனன்ஸின் ரைட்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுற விஷயங்களில் இப்போ பல பேருக்கு தெரியாது. லேண்ட்லோர்ட் வந்து இந்த இப்போதைய சட்டத்தில் 2 மாத நோட்டீஸ் கொடுத்தே ஆகணும். இப்போதைய சட்டத்தில் இனிமேல் அதை 4 மாதமாக்க போயிடும். ஆனால் அதுக்கு சில இப்போ இந்த பில் பாராளுமன்றத்தில் ஆல்ரெடி முதல் வாசிப்பு முடிஞ்சுது. அப்போ அடுத்த அந்த சம்மர் கொஞ்சம் கூடுதலாக வந்த ஒரு ஜூலை ஆகஸ்டில் அடுத்த வாசிப்பு நடந்து விவாதங்கள் நடந்து திருத்தங்கள் செய்யப்பட்டு பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணப்படலாம். இப்போ உதாரணம் லேபர் பார்ட்டி மெஜாரிட்டியில் இருக்கிறபடியால் இந்த பெருசாக திருத்தங்களுக்கு அங்கே இடம் இல்லைன்னு தான் எல்லோரும் சொல்கிறாரு. பார்லிமெண்ட்டுக்கு வந்து நீ கிங் அதை அக்செப்ட் பண்ணின பிறகு அது சட்டமாக வரும். கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் சட்டமாக வரலாம்னு எதிர்பார்க்கணும். இப்போ இந்த வருஷத்துக்குள்ளே பெரிய அமளியாக நடக்குது. இந்த கோர்ட் கேஸுகள் அது இதெல்லாம் நடக்குது அமளியாக. அப்போ இப்போல்லாம் லேண்ட்லோர்ட் 2 மாதம் நோட்டீஸ் கொடுக்கணும். டெனன்ஸை நாங்கள் கேட்குறோம் 1 மாத நோட்டீஸ் தரணும்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே சட்டத்தை இறுக்கி பிடிச்சால் டெனன்ஸ் நோட்டீஸ் கொடுக்கணுமெண்டா அங்கே எந்த இடத்துலையும் சொல்லவும் இல்லை. 1 மாதம் கொடுக்கணும்னு சொல்லலை. அது ஒரு நடைமுறையில் இருக்குது. ஒரு பண்ணா லேண்ட்லோர்டு திடீர்னு சொன்னால் இப்போ இந்த கிழமை நான் அடுத்த கிழமை போடுறேன்னு சொன்னால் அவருக்கு ஒரு டைம் வேணும், டைத்தை கண்டுபிடிச்சி அதெல்லாம். அப்போ அதுக்காக ஒரு 1 மந்த் இதான் நடைமுறையில் இப்போ இருக்குது. அதை அவர்கள் சொல்லி நம்ம என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு குடியிருப்பாளர் வீட்டை வாடகை கிடக்கிறார். இப்போ இந்த 7ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 25ஆம் ஆண்டு வாடகை கிடக்கிறாருன்னு வைங்க. அவர் இந்த மாதமே இல்லாட்டி ஒரு 2 கிழமைக்கு பிறகு ஃப்ரம் டே 1 என்று தான் சொல்கிறாங்க. ஃப்ரம் டே 1 ஆஃப் த டெனன்சி 7ஆம் தேதி துவங்கிறதுல இருந்து ஒரு நாளைகளே அவர் நோட்டீஸ் கொடுக்கலாம். டெனன் சாரி நான் வீட்டை விட போகிறேன் சொல்லலாம். 2 வரப்போகுது. இது ஒரு பயங்கரமான ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன். டெனன்ஸுக்கு அதிகூடிய ரைட்ஸை கொடுக்குது. ஏன்னா கனகாரணங்களுக்காக இப்போ ஒரு சின்ன சின்ன உதாரணங்களை சொல்லணும்னு மட்டும் சொன்னால், ஒரு தரம் வந்து வீட்டை எடுக்கிறார். 7ஆம் தேதி ஒரு வீட்டை எடுக்கிறார். ஒரு 10ஆம் தேதி அளவிலே அவருக்கு ஒரு சொந்தக்காரன் வீடு வேக்கண்டாக வருது. இதை விட குறைய வாடகைன்னு வைப்போம். அவர் சொல்கிறா இந்த வீடு வேக்கண்டாக வந்துட்டுறாப்பா எடுக்க போறியா, நமக்கு வாடகை குறைஞ்சி தரலாம், நீ தெரிஞ்சால் தானே என்று சொல்லுவோம். இவர் என்ன செய்வார்? அப்போ இதை விட்டுட்டு நான் கிளம்போ, அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. அவர் சொல்லுவார் சாரி நான் இந்த வீட்டை விட போகிறேன், நீங்கள் ஒன்றுமே செய்யலை. ஏன்னா அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஃப்ரம் டே 1 he can give notice. இது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு நிபந்தனையாக இதுக்குள்ளே வரப்போகுது. பெரிய தாக்கத்தை கொண்டு வரப்போகுது. அதாவது மற்றது பாருங்க, இந்த என்ன மாதிரி இந்த டெனன்ஸின் ரைட்ஸை பலப்படுத்துகிறேன்னு சொல்கிறது. இப்போ லேண்ட்லோர்டுக்கு ஒரு தேவை வருது. இதெல்லாம் ஒரு அதாவது 2 இந்த அந்தந்த பாத்திரங்களில் இருந்து யோசித்து பார்க்கணும். ஆனால் அந்த அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் ஒரு பாத்திரத்தில் இருந்து, ஜனன்சின்ற பாத்திரத்தில் இருந்து மட்டும்தான் யோசித்து பார்க்குற மாதிரி தெரியுது.
லேண்ட்லோர்டின் பாத்திரத்தில் இருந்து யோசிக்கிற மாதிரி தெரியல. ஏனெண்டா இன்னொரு கண்டிஷனை போடுறாங்க. இப்போ டெனன்ஸ் லேண்ட்லோர்டுக்கு ஒரு தேவை வந்துடுது, வீட்டை விற்கணும், இல்லாட்டி அவர் வீட்டுக்குலாம் மூவ் பண்ணணும், அப்படி ஏதோ ஒரு தேவை வேண்டு வருதுன்னு வைக்கலாம். இவர் வாடகை கொடுத்துட்டார், இப்படி ஒரு தேவை வேண்டாம், அவருக்கு 2-3 மாதத்தில் வருது. அப்போ டெனன்சி முடிய மாட்டோம். அதாவது முதல் 12 மாதத்துக்குள்ளே இவர் எந்த விதமான எழுப்புற நடவடிக்கையும் எடுக்க முடியாது. 7ஆம் தேதி ஏப்ரல் 25 கொடுத்தால் அவர் 6ஆம் தேதி ஏப்ரல் 26ஆம் தேதி மட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இவரை எழுப்புறது ஒரு விதத்துக்கு அவர் ஸ்டாக் ஒன்றுமே செய்யலை. இல்லை அவரோட கதைச்சு நீங்கள் சிநேகபூர்வமாக கதைச்சு ஐயோ ப்ளீஸ் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையை பகல மாட்டேது, அது வேறு விஷயம். அவராக வலிக்கிற மாதிரி வலிக்கிட்டு போனால் ஓகே. சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது என்பது ஒரு ஒரு இதுவும் ஒரு பெரிய இக்கட்டாக எல்லாம் வேண்ட. ஒரு வருஷத்துக்குள்ளே எத்தனையோ மாற்றங்கள் ஒரு வாழ்க்கையில் ஏற்படலாம். அப்போ அதை நாங்கள் தீர்மானிக்கலாது. இவர் ஒரு விதத்துக்கு நீர் அழுது கொண்டு பேசாமல் இருக்கும். முழு சுமையை நீர் தாங்கும், டெனண்ட்டை ஹாப்பியாக வச்சுருக்கோம். ரெண்டு மாதிரி தான் இது அந்த இதெல்லாம் வருது இருந்தாலோ அப்படியா. அடுத்தது இன்னும் ஒரு பெரிய மாற்றம், அதுவும் ஒரு பெரிய முக்கிய மாற்றம். இப்போ நாங்கள் 2 விதமான, முதல் ஒன்று செக்ஷன் 21 என்று நான் சொன்னதான் ஒரு தடவை எழுப்புறேன்னு சொன்னால், இன்னும் ஒன்று செக்ஷன் 8க்குள்ளாலே எழுப்புறது. அது எப்படின்னு சொன்னால் அவர் இப்போதைய நடைமுறையை நான் சொல்கிறேன். ஒரு டெனண்ட் உங்களுக்கு 2 மாதமாக வாடகை தரையில் அரியர்ஸில் நிற்கிறார். 2 மாதம் பூரணமாக 2 மாதம் முடிஞ்சிட்டுதுன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த நாளே அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கலாம். நீர் 2 மாத வாடகை இல்லை, நானுமே வீட்டை விட சொல்லி நோட்டீஸ் 6 சொல்லி கொடுக்கலாம். கொடுத்து நீங்கள் 2 கிழமையில் கோர்ட்ஸுக்கு போகலாம், கோர்ட்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் ஃபாஸ்டாக்கி வச்சுக்கிறாங்க அந்த செக்ஷன் 8. இப்போ அதை மாற்றி அவர் 3 மாதத்துக்கு அரியர்ஸில் இருக்கும் என்று கொண்டு போகிறோம். அவர் 3 மாத அரியர்ஸுக்கு பிறகு தான் நீங்கள் அவருக்கு நோட்டீஸ் சேவ் பண்ணலாம். அந்த நோட்டீஸ் சேவ் பண்ணுறதும் நீங்கள் 4 கிழமை கொடுக்கணும் அவருக்கு. இப்போ 2 கிழமை, இனி அதை டபுள் ஆக்கி 4 கிழமை ஆக்கலாம். அப்போ நீங்கள் அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மாத வாடகை அவருக்கு இல்லை, ஒரு மாத நோட்டீஸ் போக போகுது, 4 மாதம் இவர் வாடகை இல்லை. ஆனால் இவருக்கு மோகேஜ் கம்பெனி சொல்ல போதும், பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் 4 மாதம்னு சொல்லாது. அவருக்கு நீ கட்டிதே ஆகணும். அவருக்கு வந்து ஜாடெல்லாம் சொல்லல. அது அவருக்கு நீங்கள் என்ன தலையை பிரட்டியும் கட்டித்தான் தீரும். அப்போ 4 கிழமைக்கு பிறகு அவர் எழும்புவாருண்டா அதுவும் இல்லை. ஏன்னா 3 மாதம் அரியர்ஸ், 4 கிழமை நோட்டீஸ்னா 4 மாதம் போயிடுச்சு. 4 மாதத்துக்கு பிறகு நீங்கள் கோர்ட்டுக்கு அப்ளிகேஷனை கொடுக்கலாம். அப்போ அது கொடுத்து அது என்ன எவ்வளோ இழுக்க போகுது, ஒரு குறைஞ்சது 5-6 மாதம் இழுக்கலாம். அப்போ 6ம் 4ம் 10 மாதம். இங்கேயும் 1 வருஷம் இவர் மோகேஜ் பண்ணுறதுக்கு காசு வச்சிருக்க வேணும். ஏன்னா ஒரு ஆக்ஷன் கொடுக்கல, அது அவர் டெனண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது, அவர் இருப்பார். அவர் கூடுதலாக அவைக்கு சட்டங்கள் கூட தெரியும். அப்போ அவன் பாப்பினா ஓஹோ இனி அதுக்குள்ள சொலிசிட்டர் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு கேஸ் போச்சுன்னா அவன் அதை வச்சு உழைக்கலாம், லீகல் ஐட் எடுத்து அதை உழைக்கலாம். ஏன்னா இவர் இன்கம் சப்போர்ட் இதில் இருப்பார். அவன் அதை க்ரீன் ஃபார்மில் சைனை வாங்கி அவன் காதல் வச்சிருப்பான். பாப்பா அவன் சொல்லி ஒன்றுக்கும் ஒத்து கொடுக்காத அப்படியெல்லாம் சொல்லி இழுத்து இவர் ஒரு வருஷத்துக்கு மோகேஜ் கட்டிக்கொண்டு இருக்கோம். அப்போ சரி 2 அரியர்ஸ் இருக்குது, கோர்ட்டுக்கு போகிறோம், கேஸ் வருது. கேஸில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், எந்த நீதிமன்றமும் அவருடைய அரியர்ஸை பே பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டில் வரும், தீர்ப்பில் வரும், இவ்வளவு காசு இவருக்கு பே பண்ணணும்னு எழுத்தில் வரும். ஆனால் அதை நடைமுறையில் அதை செயற்படுத்துகிற இல்லை. அது கோர்ட்டு ஒன்றும் சொல்லாது. இவர் பே பண்ணா விலகி போனாலும் கோர்ட்டு ஒன்றும் சொல்லாது. பிறகு சொல்கிறான், இப்போ அதுக்கு ஒரு மணி கிளைம் கொண்டு போகிறான். மணி கிளைமுக்கு போடுறதுக்கு நீ அங்கே போய் அதுக்கு போனால் அதுக்கு காசு, அதுக்கு ஒரு ஃபோன் அதுக்கு பே பண்ணணும். பே பண்ணி அப்போ நீங்கள் அவர் எங்கே மூவ் பண்ணிக்கிறான்னு உங்களுக்கு தெரியும், எங்கே வேலை செய்கிறான்னு தெரியும்.
இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் மணி கிளைமும் போகலாம். இதெல்லாம் ஒரு பாரியமான மாற்றங்களை கொண்டு வந்து இந்த உண்மையில் அந்த வீடு வாடகைக்கு கொடுப்பேன் லேண்ட்லோட்ஸை ஒரு பீனலைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த சட்டங்கள் எல்லாம் வருதுன்னு. இப்போ இதுக்கு அந்த லேண்ட்லோட்ஸுக்கெல்லாம் சில அசோசியேஷன் இருக்குது, அந்த அவங்க இதை கண்டிச்சிருக்கிறாங்க. அவங்க தாங்கள் இதை இந்த பில்லாக வந்த பிறகு நாங்கள் அதை அவையோட மினிஸ்டர்மாரோட கதைப்போம் கழிச்சு லேண்ட்லோட்ஸுக்கு ஃபேவரபுளாக சில விஷயங்களை செய்தே ஆகும்னு நிற்கிறாங்க. எந்த அளவுக்கு மாற்றுவாங்களோ அவங்களுக்கு தெரியாது. இதை நான் இப்போ சுருக்கமாக இந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். இது ஒரு என்னென்றால் இதில் இப்போ அந்த தொழிற்கட்சியிலேயும் சில மாத்திரத்தில் இருக்குது. ஏண்டா ஓட்டை போட்டு வர பண்ணி இவர் எங்களுக்கு தலையில் அடிக்கிறான்னு அந்த ஆத்திரத்திலே இருக்கிறான். இது ஒரு பெரிய பெரிய விஷயம்தான். ஏனென்றால் முந்தியெல்லாம் ஆக்களை எழுப்புறதுன்னா பெரிய இமாலய பிரச்சனை. அது ஒரு குடியிருப்பாளர் எழுப்பலாம். நீங்கள் அந்த இதுக்கு முந்தி இருந்த லோகில் எழுப்பலாம். அப்புறம் மார்கரெட் தாச்சர் வந்து தான் என்ன கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் அவள் லேண்ட்லோட்ஸுக்கு ஃபேவரபுளாக ஈஸியாக எப்படி இந்த எழுப்புற விஷயங்களை இலகுவாக்கி விட்டார். இந்த செக்ஷன் 21 செக்ஷன் 8 எல்லாம் கொண்டு வந்து இலகுவாக்கி விட்டது. என்னது கேட்டால் என்ன ஒரு மற்ற பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாடகைக்கு வீடுகள் பற்றாக்குறை, வீடுகளே காணாது. உங்களுக்கு அரசாங்கத்துக்கு வீடுகள் இல்லை, காண. இப்போ நீ கோட்ஸால் ஒரு ஆளை எழுப்பி விட்டீங்கன்னு சொன்னால், இப்போ நியூயாம் கவுன்சிலில் வீட்டில் இருக்கிற ஒரு ஆளை எழுப்பினீங்கன்னா நியூயாம் கவுன்சிலுக்குள்ளே வீடு கொடுக்க நியூயாமிட்ட வீடு இல்லை. ஒரு முறை இப்போ இந்த விஷயத்தை ஒரு தனியாக பேசுவோம். இப்போ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ இதுவரையில் நீங்கள் பேசினது வந்து இந்த வாடகை குடியிருப்பாளர்களுக்கான புதிய மாற்றங்கள், அதாவது வாடகை குடியிருப்பாளர்கள் மட்டுமில்லை இருவருக்கும் வாடகை குடியிருப்பு சம்பந்தமானது. இப்போது பண்பலை வரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்கள் ஒருவேளை பிந்தி இணைந்திருந்தால் இதுதான் இன்று தலைப்பாக நேரலையில் இணைகிறது. நீங்கள் ஒருவேளை இணைந்து கொண்டு ஏதாவது கருத்து கேட்க விரும்பினால் கலைய இலக்கத்துக்கு இணைத்து கொள்ளுங்கள். நியூ சவுண்ட் ரேடியோ 92 FM 0208 472 9292. திருப்பியும் இணைக்கிறேன். 0208 472 9292. கலையத்தில் இன்று புலசமு நிஜங்களோடு விஜே போஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். போஸ் அவர்களே, நீங்கள் எத்தனை வருடம் இந்த துறையிலே உங்களுக்கு அனுபவம்? கிட்டத்தட்ட 27 வருடங்கள்னு சொல்லலாம். 27 வருடங்கள். ஆகவே இப்போ மார்கரெட் தாச்சருக்கு பிறகு இணைஞ்சிருக்கிறீங்க, ஆனால் அந்த சட்டங்கள் பற்றி தெரிந்திருக்கிறீங்க. ஆனாலும் இன்று ஏற்பட்டிருக்கிற மாற்றம் எப்படி வாடகைக்கு கொடுப்போரும் வாடகைக்கு இருப்போரையும் எப்படி பாதிக்கிறது அல்லது சாதக பாதங்கள் பற்றி பேசுகிறோம். நேர்கள் இது பற்றி ஏதாவது முன்கூட்டி தெரிந்திருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம், அல்லது தெரியாதிருந்தால் கேள்விகள் இருந்தால் இப்போது கேட்கலாம். உங்களுக்கான வாய்ப்பு. குறிப்பாக ஐரோப்பிய உறவுகள் பாமுகத்திலும் லண்டன் இங்கிலாந்து உறவுகள் உட்பட 92 பண்பலை வரிசையிலும் டேப் ரேடியோவில் லண்டன் ட்ரையல்ஸில் நியூ சவுண்ட் ரேடியோ ஊடாகவும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் லண்டன் உறவுகளுக்கு இது ஒரு முக்கியமான தலைப்பாக இருக்கிறது. அவை அது பற்றி பேசுவதற்கு நீங்கள் அழைப்பில் வரலாம். மீண்டும் 0208 472 9292. அழைப்பு கிடைத்தவுடன் இலக்கம் 1 மீண்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. நேரடியாகவே நீங்கள் காட்டிലേക്ക് இணைவீர்கள். மீண்டும் ஒரு முறை அந்த ஏற்பட்ட மாற்றத்தை ஒரு வரியாக சொல்லிவிட்டு பிறகு இப்போது வீடில்லாத பிரச்சனை அரசாங்கம் தடுமாறுகிறது பற்றி தொடர்வோம். திருப்பி எங்கள் ஒரு சமரி மாதிரி சொல்லுவோம். ஆமாம், ஒரு சொன்னால் பிந்தி இணைந்தவர்களுக்கும் வாய்ப்பாக. சரி, வணக்கம். என்னென்னா அந்த வர இருக்கின்ற அந்த சட்டத்துக்கு பேர் வந்து ரெண்டர்ஸ் ரைட்ஸ் பில். அதான் அந்த சட்டத்துக்குரிய பேர். அது இந்த முதலாவது வாசிப்பு பாராளுமன்றத்தில் முடிந்தது. அடுத்த சில மாதங்களுக்குள்ள அது விவாதத்துக்கு எடுக்கப்படலாம். அதில் முக்கியமான நான் பாயிண்ட்ஸ் ஃபார்மில் சொல்லி கொண்டு போகலாம். முக்கியமான வரவிருக்கின்ற மாற்றங்கள் எண்ட் ஆஃப் செக்ஷன் 21. அதாவது வாடகை ஒரு குடியிருப்பாளர் எழுப்பணும்னா நீங்கள் செக்ஷன் 21 நோட்டீஸ் தான் சர்வ் பண்ணி அதை அவரை எழுப்புறது. அதுக்கு நீங்கள் இப்போதைய சட்டத்தில் நீங்கள் அதை எந்த கிரவுண்ட்ஸும் சொல்ல தேவையில்லை. கண்ட்ராக்ட் முடிஞ்சுது, 2 வருஷமோ 1 வருஷமோ முடிஞ்சுது, நான் எனக்கு வீடு வேணும்
இவ்வளவுதான் சொல்ல வேண்டியது. இனிமேல் அதை அப்படி சொல்ல முடியாது. அதற்கு நீங்கள் தகுந்த காரணங்கள் கொடுக்கணும். ஏன் எழும்ப சொல்லுவீர், என்னத்துக்காக உமக்கு வேணும்னு காரணம் சொல்லும். அது அது அந்த கிரவுண்ட்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பிறகு சொல்லுவாங்க. அது நான் அறிந்த அளவில் நீர் வீட்டுக்கெல்லாம் மூவ் பண்ண போகிறீரோ, மகன் மூவ் பண்ண போகிறா, மகள் மூவ் பண்ண போதா, இல்லை நான் ஒரு தேவைக்காக வீட்டை விற்க போகிறேன், இப்படியான காரணங்கள் இருந்தால் நோட்டீஸை கொடுக்கலாம். ஆனால் நோட்டீஸை கொடுத்துட்டு அடுத்த மாதம் வாடகை கொடுக்க இயலாது இன்னொரு ஆளுக்கு. அது செய்ய முடியாது. அதுக்குரிய ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்க. அது உண்டு. மற்றது இப்பொழுது நாங்கள் இந்த செக்ஷன் 21 என்ற நோட்டீஸை கொடுக்குறது 2 மாதம் 2 மாத நோட்டீஸாக லேண்டில் கொடுக்கணும். இனிமேல் அது 4 மாதமாக கூட்டப்பட இருக்கிறது. 4 மந்த்ஸுக்கு மேலே ஒரு நோட்டீஸ் கொடுத்து தான் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம். அடுத்தது இந்த ரெண்ட் இன்க்ரீஸ். அது எல்லாரும் பேஸ்மெண்ட் சின்ன பாட்டுக்கு கூட்டுறது. கொஞ்சம் இவர் கையில் அடிக்கிறேன்னா ஒரு 2 மாதத்தால் இப்போ வாடகையெல்லாம் 2 வச்சப்பா கொஞ்சம் கூடான்னு சொல்லி கூட்டி விடுறது. அதை நீ செய்யலாம். அனுவல் இன்க்ரீஸ் மட்டும் செய்யலாம். வருடம் மட்டும்தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுவும் மார்க்கெட் லெவலோட பார்த்து தான் இன்க்ரீஸ் பண்ணலாம். கண்டபடி கூட்டலாம். அடுத்தது டீசன்ட் ஹோம்ஸ். ஏன்னா அந்த வீடுகள் தகுதியாக தரமாக இருக்க வேணும். அதை உறுதிப்படுத்துகிறாங்க. ஏன்னா எல்லாம் அப் டு டேட்டாக இருக்கணும். அதை அந்த அப் டு டேட்டாக வச்சிருக்க கவுன்சிலர் என்னவோ அதை பார்த்து கண்டுபிடிச்சி இன்னும் பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னால் அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்குறாங்க. 1 மாதத்துக்குள்ளேயோ 28 நாளைக்கு அதை செய்து முடிக்க வேணும் என்ற ஒரு டைம் ஃப்ரேம். அடுத்தது இந்த இப்பெல்லாம் கூடுதலாக அந்த கோர்ட்ஸுகளெல்லாம் நாங்கள் இந்த எழுப்புற விஷயத்தை செய்கிறோம். எவிக்ஷன் அதை கொஞ்சம் அவங்க கோர்ட்ஸில் பேக்லாக் நியாயமாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 6 மாதம் எடுத்திருக்கு. நான் பார்த்த கேஸுகளில் சிலது 7-8 மாதத்துக்கும் போயிருக்கு. ஒரு வருஷத்துக்கு கூட சில கேஸுகள் விட்டுருக்கு. அப்படியெல்லாம் இருக்குது. இப்போ அதை குறைக்கிறதுக்கு ஒம்பட்ஸ்மேன் சர்வீஸ் ஒன்று துவங்குறாங்க. ஒம்பட்ஸ்மேன் சர்வீஸ். இப்போ அது ஒரு தனிநபர் விசாரணை குழு மாதிரி. அந்த நீதவான் அப்படி ஒன்றும் இருக்காது. ஒரு 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 அதிகாரமுள்ள ஒரு தனிநபராக ஒரு ஆளாக இருக்கலாம், 2 பேராக இருக்கலாம், 3 பேராக இருக்கலாம். ஒரு சின்ன குழு கொண்டு விசாரித்து கூடுதலான விரைவிலே அதை பிரச்சனையை முடிக்கிற அளவுக்கு பார்க்குறாங்க. அடுத்தது குடியிருப்பாளர்களுடைய உரிமைகளை கொஞ்சம் பலப்படுத்துகிறாங்க. ஸ்ட்ரென்தன் டெனன்ட்ஸ் ரைட்ஸ். அதாவது இப்போ ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணினால் இப்போ நாங்கள் அதுக்குரிய மெதட் ஒன்றும் இல்லை. சும்மா அவரோட திருப்பி இப்போ 200 ரூபா கூட்டினா அவர் கழிச்சு எனக்கு ஏதாவது ஒன்று கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி 100 150 அப்படி குறைக்கலாம். இனிமேல் அதை அவர் ஒஃபிஷியலாக சேலஞ்ச் பண்ணலாம். டெனன்ட் அதை சேலஞ்ச் பண்ணலாம். இது எப்படி கூட்டேராது, இது நியாயம் இல்லை என்று சொல்லி சேலஞ்ச் பண்ணக்கூடிய இதொன்றை கொண்டு வராங்க. அடுத்தது இப்போதைய சட்டத்தின்படி இந்த பூனையை வளர்க்குறாங்க, ஹவுசிங் பெனிஃபிட் எடுக்கிறார்கள், பிள்ளைகள் கூடுதலாக இருக்கிறாங்க. கூடுதலான பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் கூடுதலாக இருக்காங்க. இப்படியானவற்றை லேண்ட்லோட் ரிஜெக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு இவே வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணலாம். இனிமேல் அது செய்ய முடியாது. அது செய்தால் அது சட்டப்படி குற்றமாகும். கையில் உழப்பேந்து அதுக்கு ஃபைனும் வரலாம். இது ஒரு பெரிய மாற்றமாக வரப்போம். அடுத்தது இப்போ டெனன்ட்ஸ் தான் விட்டு விட போகிறோன்னு சொல்லி 1 மாத நோட்டீஸ் வழக்கமாக லேண்ட்லோர்ட்ஸ் கேட்குறது. அது ஒரு நடைமுறையாக தான் இருக்கக்கூடிய சட்டமாக இல்லை. இனி அது சட்டமாக வரப்போகுது. எப்படின்னு சொன்னால் டெனன்ட் குடியிருப்பாளர் டே 1 இருந்து நோட்டீஸ் கொடுக்கலாம். அதாவது அவர் 2க்கு சைன் பண்ணினால் நாளைக்கும் நோட்டீஸ் கொடுக்கலாம். நான் வீட்டை விட போடுறேன். இது ஒரு பெரிய பெரிய பாரதூரமான ஒரு மாற்றம். இது அப்படின்றது இந்த நாங்கள் முதல் சொன்னவே லேண்ட்லோட் இந்த கிரவுண்ட்ஸ் ஃபார் எவிக்ஷன்ன்றதுக்குள்ளே வீட்டை விற்கிறது, வாடகைக்கு இருக்க அந்த இல்லாட்டி மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் டெனன்சி கொடுத்து 12 மாதத்துக்குள்ளே அப்படி ஒரு
நோட்டீஸே வேறு செய்ய முடியாது, ஒரு ஆக்ஷனே செய்ய முடியாது. முதல் வருஷம் முதல் 12 மாதத்தில் முதல் 12 மாதத்துக்குள்ள இவர் இப்படியான விஷயம் மட்டும் செய்யல. அப்போ கொடுத்துட்டாருன்னா ஸ்டக், 1 இயருக்கு ஸ்டக், ஒன்றுமே செய்யலை. இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் மாதிரி ஏன்னா அவருக்கு தச்சுனா ஒரு அவசரம் வந்துட்டுது, இல்லாட்டி வீட்டில் பிரச்சனை, பிள்ளைகளோட பிரச்சனை, அதை தனியாக மூவ் பண்ண போகிறோம்னா காசு செய்யலாம். 12 மாதத்துக்கு பல்ல கடிச்சுட்டு இருக்க வேண்டியார். அடுத்தது இந்த ரெண்ட் அரியர்ஸ். இப்போ இப்போதைய சட்டத்தில் ரெண்ட் அரியர்ஸ் 2 மாதம் இருந்தால் நீங்கள் கோர்ட்ஸுக்கு போகலாம். அடுத்த நாளே நீங்கள் நோட்டீஸோடு சேவ் பண்ணலாம். நீ ரெண்ட் அரியர்ஸ் இருக்குது 2 மாதம், நான் 2 கிழமையில் கோர்ட்ஸுக்கு போக போகிறேன், அதுக்கு முன்னே செட்டில் பண்ணணும், இல்லாட்டி 2 கிழமையில் நான் கோர்ட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுப்பேன் இப்போ செய்யலாம். இனிமேல் அந்த 2 மாதத்தை 3 மாதம் ஆக்குறாங்க. 3 மாத அரியர்ஸ் இருந்தால் தான் இவர் நோட்டீஸ் சேவ் பண்ணலாம். இப்போ அது நோட்டீஸும் இவர் 4 கிழமை நோட்டீஸ் கொடுக்கணும். இப்போ 2 கிழமை, அதிலே 4 கிழமையாக கொடுத்து அதுக்கு பிறகு இவர் கோர்ட்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ ஆல்ரெடி 4 மாதம் ரெண்ட் லாஸ், இந்த கோடு ஒரு 5 மாதம் இழுத்துக்கிட்டா 9 மாதம் 10 மாதம், அது அங்கேயும் ஒரு 1 இயர் வரைக்கும் இதில் சுண்ட போட்டோன்னு தெரிய வேண்டியா. அப்போ இதெல்லாம் மிக பாரதூரமான மாற்றங்கள். நாங்கள் ஏஜென்டனுடைய நான் சொல்லல, ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அரசாங்கம் 2 பேருடைய ஷூவிலையும் இருந்து பார்க்கணும். டெனன்ட்ஸின் ஷூக்குள்ளேயும் இருக்கணும், லேண்ட்லோர்டுன்ற ஷூக்குள்ளேயும் இருந்தால் இந்த விஷயங்களை யோசிக்கணும். இதை செய்தால் லேண்ட்லோர்டுக்கு என்னென்ன கஷ்டம் வரும் என்றதையும் யோசிச்சு தான் இந்த லோவை கொண்டு வரணும். தனியாக டெனன்ட்டின் ஷூக்குள்ளே இருந்தோண்டு அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அது செய்யணும்னு சொன்னால் அது ஒரு பக்கம் சார்பான ஒரு சட்டமாக தான் இருக்க போது. இதுக்கு பலத்த எதிர்ப்புகள் இருக்குது, இந்த சட்டத்துக்கு நியாயமான எதிர்ப்புகள் இருக்குது. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இதான் நான் சுருக்கமாக நீங்கள் சொன்னதின்படி ஆற்ற வலி பெரியது என்று நாடு உணர்கிறது என்றது இதில் பின்னணியில் தங்கியிருக்கு போல தெரியுது. இப்போது இப்போ வீடை வாடகை கொடுப்பவர்களுக்கா அல்லது வாடகைக்கு இருப்பவர்களது வழியா இன்றைய நாட்டின் அதிக பாரத்தை தாக்குகிறது என்பதை வைத்து பார்த்திருப்பார்களோ என்று எண்ணுகிறேன். 2வது, இப்போது ஆட்சியில் இருப்பது ஒரு தொழில் கட்சி. தொழில் கட்சி அடிப்படை மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தான் குரல் கொடுப்பதாக அடிப்படையில் இருப்பது தெரிந்துதான் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். 3வது, சும்மா இருக்க 2 நாடை கொலை விட்டுட்டு ஆயுதங்களை விற்று போட்டு காசை வாங்குறதும், மேற்படியாருக்கு சப்போர்ட் பண்ணுற நாடுகளுக்கு கடனையும் வியாபாரத்தையும் அதிகரிக்கிறது என்பது இப்போ புதிய அமெரிக்க ஆட்சியாளருக்கு பிறகு எல்லாமே பெரிய சங்கடத்துக்குள்ள ஆளாகிறது என்று நினைக்கிறேன். அது ஒரு சிக்கலாக இருக்கிறது. ஒரு கேள்வி உங்களை இதை மையமாக வைத்து நீங்கள் ஒரு விஷயத்தை தொட்ட. நீங்கள் முதல்ல இப்போது யார் அவரிப்படி நம்ம அரசாங்கத்துக்கு இப்போ வீடு இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை பெரிய பாரமாக இருக்கிறது நான் நினைக்கிறேன். சரியாக இருந்தால் சொல்லுங்கள், திருத்தி தாருங்கள். கூடுதலானவர்கள் இந்த பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அக்காமடேஷனில் வைக்கப்படுவது அதிகரித்திருக்கிறது, வீடு இல்லாதவர்கள் அப்ளை பண்ணிட்டு. அதே நேரம் குடிவரவாளர்களுடைய எண்ணிக்கைகள் அவர்களுக்கு வீடுகள் இல்லாததினால் அரசாங்கத்தின் தலையில் இவை சுமத்தப்பட்டு நிறைய அளவு காசை கொடுக்கிறார்கள் என்கிற ஒரு பக்கம் இருக்கிறது. 2வது கேள்வி அது ஒன்று. 2வது கேள்வி, நீங்கள் குறிப்பாக கிழக்கு லண்டன் பகுதிகளில் உங்களுடைய அனுபவங்கள் இருக்குது. இது நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய வாடகைக்கு விடுபவர்களும் வாடகைக்கு இருப்பவருடைய வீதங்கள் எங்கேயாவது பெறக்கூடியதாக இருக்குதா? யார் கூட இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்ன, நீங்கள் ஒரு வரியில் இப்போ வீடுகள் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறவங்க, அது வீடுகள் கொடுப்பவர்களுடைய கட்டுப்பாடு இல்லை, நாங்கள் கொடுக்க இல்லை அப்படி அதனால் வருகிறதா அல்லது உண்மையிலேயே வீடுகள் காணாதா? ஏன்னா காண்ற இடமெல்லாம் பள்ளிக்கூடம் தான் இன்னும் முடிவடையில்லை, சின்ன சின்ன வைத்தியசாலை கிளினிக் சென்டர்ஸ் கூட உடைச்சிட்டு உடனே பார்த்தால் 9 மாடி 10 மாடியில் கடகடண்டு 3 மாதத்தில் மாடி வீடுகள் காணும். ஒரு சின்ன ஓடை இருந்தால் அதுக்குள்ளே ஒரு 9 வீடு என்று வருது. இதை பற்றி உங்களுடைய கணிப்பையும் சொல்லுங்கள். கூடவே நேர்கள் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் இணைய விரும்பினால் வழமை பாமுக நேர்கள் ஜூம் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். 92 FM அலைவரிசையில் நியூ சவுண்ட் ரேடியோ ஊடாக இணைந்து கொண்டிருப்பவர்கள் 0208 472
9292 என்ற இலக்கத்தில் இணைந்து கொள்ளலாம். இது வாடகை குடியிருப்பாளர்கள் இரண்டு புறமுமான சட்ட மாற்றங்கள் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஓசன்னா. நன்றி. வீடுகள் உண்மையிலே பற்றாக்குறை தான். நீங்கள் பார்க்க சொல்கிற மாதிரி வீடுகள் கட்டிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் போதாது. காரணம், இங்கே வந்து சேர்கின்ற மக்களின் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் போகிறது. முக்கியமாக கிழக்கில் எடுத்தீங்கன்னா அங்கே பாரிய தட்டுப்பாடு இருக்குது. காரணம் என்னென்னா, வீடு கட்டினாலும் பற்றாக்குறை இருக்குது, காணாது. அந்த டிமாண்டை மீட் பண்ணதில்லை. அப்போ அதால் இவன் செயற்திட்டங்கள், இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ ஹவுசிங் பெனிஃபிட்டை கொடுக்கணும், வீட்டுக்கு ஒரு கிளைம் பண்ணுறாங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கணும். அந்த பெனிஃபிட் வந்து மார்க்கெட் ரெண்டோடு நிற்காது, அது எங்கேயோ நிற்கிது. அப்போ ஏன் இந்த லேண்ட்லோட் மேலே பெனிஃபிட்டை கொடுக்க பயப்படுற காரணம் வந்து, இப்போ இவர் 2000 பவுண்ட் கேட்டாருன்னா அவர் கவுன்சில் 1000 தான் கொடுக்குது, மிச்சம் 1000 அவர் தேடி பிடிக்கும். அப்போ அது ஓரளவுக்கு சரி. ஏனெண்டா அவரும் தானே முயற்சி எடுக்கணும். இல்லாட்டி கவுன்சில் முழுக்க கொடுத்தாலும் இவர் அப்படியே சோர்ந்து போயிருந்துருவார். அது ஒன்றும் சரி. ரெண்டாலும் அந்த லேண்ட்லோட் மேலே டிஸ்கரேஜ். ஏன்னா அவருக்கு ஷோர் இல்லை, இவர் காசு தருவாரான். அதால் இந்த பிரச்சனை பெரிய மற்றது பெட்டர் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு வந்து எத்தனையோ மடங்கு எங்களுக்கு வீடுக்கு தர வேண்டிய வாடகையை விட எத்தனையோ மடங்கு அங்கே கொடுப்படுது ஹோட்டல்ஸ், ஹோம். அப்போ அதை ஒரு திட்டத்தை போட்டு அதை நாங்களெல்லாம் கேட்டுனாங்க. நாங்களெல்லாம் முந்தி இப்போ இல்லை, ஒரு வருடங்களுக்கு முன்னம் இந்த கவுன்சில் மீட்டிங் வழியாக நானே இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குற அந்த காதுக்கு பதிலாக இந்த வாடகைகளை கொஞ்சம் கூட கொடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் தலையடி உறவு. லேண்ட்லோட் எழுப்பாமல் இருப்பாங்க, ஆக்கலை எழுப்பினா தான் எங்களுக்கு போச்சுக்கு வருது. என்ன ஒன்று நான் அவுட் ஆஃப் இதாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கோர்ட் கேஸஸ் கூட எடுக்க வேண்டி வந்துடுது. எனக்கு கொஞ்சம் அதிகமான கோர்ட் கேஸுகள் போக துவங்கிட்டு கவுன்சில் பார்த்துருக்குது. இவரை நான் கண்டபடி கோர்ட் கேஸெல்லாம் எடுக்கிறாருன்னு போட்டு ஒரு நாள் எனக்கு ஒரு அழைப்பு வந்து ஒரு மீட்டிங்குக்கு வரலாம் உண்டு. நான் ஒவ்வொன்றும் அங்கே போகிறேன். வழக்கமாக அந்த லேண்ட்லோட் அசோசியேஷன் இருந்தது. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டுருக்குறாங்களாக்கு முன்னு போட்டு நானும் போயிருக்கிறேன். போயிருந்தால் சுற்றி பார்த்தா ஒருத்தரையும் காணேன். தனியாக உங்களைத்தான், நான் தனியாக தான் இருக்கிறேன். அப்போ கேட்டேன், வை ஓன்லி மீ? அப்போ தான் சொன்னேன், we are concerned about the cases you are taking, number of cases. ரைட். அப்போ நான் அதுலேருந்து வடிவாக சொன்னேன் விஷயத்தை. நீங்கள் ரெண்ட்ஸுகளை கூட்டினாலுடைய எங்களால் ஒன்றும் செய்யலாது. லேண்ட்லோட்ஸ் ரெண்ட்டை கூட கேட்க டெனன்ட் மாட்டான்னு சொன்னால் அப்புறம் நாங்கள் வேறு வழி இல்லை. என்னத்தை கூட்ட என்று கேட்டீங்க? வாடகை கூட்டினார். லேண்ட்லோட் கேட்க டெனன்ட் வாடகை தராட்டி என்ன செய்யலாம்? லேண்ட்லோட் கேட்பார், அப்படி ஆளை எழுப்பும். இதால் தான் நாங்கள் கேஸ் எடுக்க வேண்டிய. அப்போ அதை இப்படியான பிரச்சனையெல்லாம் வரப்போம். அதுக்கு மாட்டு வழியெல்லாம் செய்யணும். வாங்க ரெண்ட்டு இன்க்ரீஸை சேலஞ்ச் பண்ணலாம். என்னென்னா இப்போ என்னென்னா, இப்போ வீடுகள் உங்களுக்கு பற்றாது, வாடகை கொடுக்குற வீடுகள் பற்றாது. அப்போ என்னத்தை செய்யணும்? லேண்ட்லோட்ஸை என்கரேஜ் பண்ணணும் வீடுகளை வாடகைக்கு விடுகிறதுக்கு. லேண்ட்லோட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுல டிஸ்கரேஜ் பண்ணப்படுது. நீ இனி வாடகை கொடுக்க யோசிக்காத. அப்போ இவன் இந்த பாலிசி எனக்கு விளங்கல. ஏன்னா ஒரு பக்கத்தில் உங்களுக்கு வீடு தேவை, இன்னொரு பக்கத்தில் வீடு தாரவனே அமர்த்துறீங்க. அப்போ என்ன எங்கே போய் முடிய போங்களுக்கு விளங்கல. சரியா? இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போவும் நாங்கள் நியாயமான கேஸை எடுக்கிறோம். கோர்ட் கேஸ் எக்கச்சக்கமாக போகுது எங்கள்கிட்ட. காரணம் வந்து எல்லாரும் இந்த லோ இப்படி வரப்போகுது, அதுக்கு ஒன்றும் வாக்களை எழுப்புவோம்னு எழுப்புறாங்க. இதில் அந்த ஒரு சரியான சரி லேபர் பார்ட்டி கீழ்த்தட்டு மட்டத்தில் அவைய கவனிக்கிறது தான் ஓகே, அது பரவாயில்லை. ஆனால் அதையும் ரீசனபுளாக செய்யலாம் தானே, ரீசனபுளாக செய்யலாம். சில சிரிப்புக்கிடமான விஷயங்கள் எல்லாம் சில செய்வாங்க. ஒரு கேஸை போட்டால் அது ஒரு நியாயம் இல்லாத சில பாயிண்ட்ஸில் வச்சு கேஸை தள்ளுறாங்களே. பெரிய விஷயம்னு இல்லையா அது, அதை வச்சு யுவர் கேஸ் இஸ் டிஸ்மிஸ்ட். அப்படி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டால் அந்த கோர்ட் செலவு யாருடையது?
அது அது உண்மையில அந்த கோர்ட் ஃபீஸ் வந்து உண்மையில டெனன்சி தான் ரிக்கவர் பண்ணணும். கேஸ் சரி வந்தா இப்போ கேஸ் சரி வராட்டி திருப்பி லேண்ட்லோட் தான் செலவழிக்கணும். பாவம் ஒருக்கா அப்ளிகேஷன் கொடுக்க 400 ரூபா. ஆனால் இந்த லாஜிக் விளங்குதில்லை. நீங்கள் இப்போ கடைசியாக குறிப்பிட்டது தான் அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக குடியிருப்பாளர்களுக்கான வசதியின்மை அதிகரித்திருக்கிறது. இவர்களுக்கு வீடு இல்லை. இந்த பிரச்சனைக்காக அதிக செலவில் இந்த 3 ஸ்டார் 2 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் ஹயர் பண்ணி பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டு கொடுத்து நியாயமான காசை வீணடிக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இதை மற்ற வளமாக நெருக்குதலுக்கு ஆளாக்கிறார்கள். வாடகைக்கு கொடுக்குற லேண்ட்லோட்ஸிடம் கூடுதலாக நெருக்கிறார்கள் என்றால் இது தெரியவில்லை. ஆனால் இந்த ஒரு இப்போ கொரோனா காலத்தில் பொருளாதார முடக்கம் அதிக அளவில் ஏற்பட்டு வேலைக்கு போகாத காலங்களில் குடியிருப்பாளர்களுக்கு சாதகமாக நீங்கள் அவர்களை வெளியேற்ற முடியாது, இதை இப்போ அதாவது கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியாது, நீங்கள் வேறு விதமாக தீர்க்கணும், அதெல்லாம் வந்தது. ஆனால் இப்போது என்ன நடக்கிறது? இப்போ நான் பொருளாதாரத்தை பற்றி உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கிடக்கு. இப்போ இந்த நாடு அப்படியே பெரிய பூத்து குலுங்குதென்றால் இப்படிப்பட்ட இறுக்கங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இல்லை என்று நினைக்கிறேன். ஏன் என்ன நடக்கிறது உங்கள் இது நான் நினைக்கிறேன். இவை அந்த எலெக்ஷனில் ப்ராமிஸ் பண்ணினவே இந்த வாடகை குடியிருப்பாளர்களுக்கான சட்டங்களை தாங்கள் அதிக வாடகை எடுக்கிறது அதில் எல்லாத்தையும் சட்டங்கள் கொண்டு வருவாங்க. அதே வேளையில் 1 மில்லியன் அரச வீடுகளும் கட்டித்தருவதாக 5 வருடத்துக்குள் சொல்லியிருந்தார்கள். ஆம், அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பொருளாதாரம் சரியாக இருந்தால் தான் 1 மில்லியன் கட்டலாம். ஓம், அது சாத்தியமில்லை என்று முன்னர் ஆளும் கட்சியாக இருந்த கன்சர்வேட்டிவ் உடனடியாக மறுத்தது. இது ஜோக் என்று சொன்னார்கள், இது சாத்தியப்படாது. ஆம், இப்போது இன்றைய தினம் 7ஆம் தேதி இந்த சில்வர் டவுன் டனலை திறந்திருக்கிறார்கள். ஒரு வழி பாறைக்கு 4 பவுன்கள், அதுவும் ஓஃப் பீக்கில் இரவு 10 மணிக்கு பிறகு 1.5 பவுன், ஃப்ரீயும் இல்லை. அது ஏற்கனவே டாட்ஃபர்டு. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வளமையாக போக்குவரத்து செய்த பிளாக் போர்ட் டனலுக்கு சார்ஜ் பண்ண போகிறார். ஆனால் சூழ உள்ள பஸ் நெட்வொர்க் வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அந்த கனிங் டவுனுடைய சுற்று வட்டாரங்களில் ஓடுகிற பஸ் நெட்வொர்க்கில் நீங்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். அவியல்ட கருத்து என்னென்னா, நாங்கள் ஒன்று இந்த காசு வாங்க வேண்டி இருக்குது, அதே நேரம் பொல்யூஷனை கட்டுப்படுத்த வேண்டி இருக்குது, நாங்கள் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறோம் காரில் வாரது என்று. ஆனால் காரில் போகிறவையில் என்ன பக்கத்து அஸ்டா சந்தைக்கு போயினோம். அவையில் அதை தாண்டி அங்கால மற்றைய பொரோக்கு வேலைக்கு போகிறார்கள். வேலைக்கு போகிறது வேற தேவை. அவர்கள் பஸ்ஸில் அந்த சுற்று வட்டாரத்துக்குள்ள சுற்றி கொண்டு நிற்க இயலாது. இது ஒரு குழப்பம். இது லண்டன் மேயருடைய கட்டுப்பாட்டில் அல்லது அரசாங்கம் பின்னணியிலா இது கட்டுப்படுத்த. அப்போ இது இப்போ குடியிருப்பாளர் பற்றி தலைப்பட கேட்கல. இன்னும் ஒரு நெருக்கு வாரம் இன்றைக்கு தொடங்கி இருக்கு. எவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு முன்பு டாட்ஃபர்ட் சார்ஜே ஒருக்கா போகிற 5 பவுன்ன்றதையே தலைகடியாக இருந்தது. இப்போ 8 பவுன் ஒரு சின்ன குட்டி ஒழுங்க. நான் நினைக்கிறேன் 6-7 நிமிஷம் தான் நீங்கள் மிச்சம் முடிப்பீங்க. ஆமாம் ஆமாம். அது ஒரு பாஸ் பண்ணுறதுக்கு 4 பவுன், திருப்பி வர்றதுக்கு 4 பவுன்ஸ். அது இரவு 10 மணிக்கு பிறகு வந்தால் 1.5 பவுன், 2.5 பவுனா 3 பவுன். இப்போ நான் என்னுடைய நண்பர்கள் விஷயத்தில் இருக்கிறேன், அவருக்கு நான் சொல்லிட்டேன் வரமாட்டேன். ஃபோனில் கதைக்கொள்ள ஜூமில் கதைக்கலாம், டீம்ஸில் கதைக்கலாம் என்று. இது ஒரு சிக்கல். இன்னும் ஒரு கேள்வி. அதுக்கு முன்னம் நேர்கள் நீங்கள் மௌனமாக இருக்காமல் இது பற்றிய கேள்விகள் இருந்தால் தாராளமாக அழைப்பில் வாருங்கள். பாமுகம் உறவுகள் ஜூமில் இணைந்து கொள்ளுங்கள், வளமையான இணைப்புத்தான். மற்றும் FM பண்பலை டேப்பில் நியூ சவுண்ட் ரேடியோ ஊடாக இணைந்திருப்பவர்கள் 0208 472 9292 4729292 என்ற லேண்ட்லைன் இலக்கத்துக்கு இணையுங்கள். இணைந்த உடனே இலக்கம் 1 நீங்கள் அழுத்தினால் நேரடியாக எங்களோடு காட்டிலைக்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் சொன்னீங்கள் இது பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும், அதுக்கான தேதிகள் நிச்சயப்படுத்தி இருக்கிறாங்க. இல்லை இன்னும் இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் ரீடிங் முடிஞ்சது, அது பில்லை சப்மிட் பண்ணிட்டாங்க.
அது இனிதான் டிபேட் நடக்கிறது. இந்த டிபேட் வந்து மேபி ஒரு 3-4 மாதத்தில் நடக்கலாம். ஓஹோ, சரி. அதுக்கு பிறகு ஒருவேளை ஆதரவு இல்லாமல் கைவிடப்படலாம். ஆனால் நீங்கள் அதைக்கு பதில் சொல்லி போட்டீங்க. இல்லாமல் இல்லை. நான் இன்றைக்கு பாய்ச்சொண்டு போய் கண்டிருந்தது என்றால், இப்போ லேபர் பார்ட்டியின் பவர், லேபர் பார்ட்டிக்கு கூடுதல் சீட்ஸ் இருக்கு. இதில் 3-2 கதை ஒன்றும் இல்லை தானே. ஓம். அப்போ மெஜாரிட்டி சிங்கிள் மெஜாரிட்டியோட பில் பாஸ் பண்ணப்படலாம். அப்போ லேபர் பார்ட்டி கவர்மெண்ட்ல இருக்கல பில்லை பாஸ் பண்ணுறது பெரிய வேலை இல்லை. ஆனால் ஒரு தடைக்கல் இருக்கிறது. இப்போ இந்த ப்ரெஷர் குரூப் அழுத்த குழுக்கள் வந்து அதிகமாக இது பற்றி நிறைய கூடுதலான அளவு எதிர்ப்பை வெளியிட்டால் பாராளுமன்றத்தில் குழப்பம், அதாவது வாக்களிப்பில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதில் என்ன நான் மனதுக்குள்ளே யோசிச்சுட்டு சிரிப்பு வந்துட்டு என்றால், இப்போ கிழக்கு லண்டன் எசெக்ஸ் வாழுகிற தமிழ் மக்களை ஒன்றிணைத்து இதுக்கு எதிராக ஒரு அழுத்த குழுவை உருவாக்கலாம் என்று பார்த்தால், இது வாடகை குடியிருப்பாளர்களை சேர்ப்பதா அல்லது அவ வர மாட்டேன், அவைக்குத்தான் சந்தர்ப்பம் இல்லையா? இதுல பெரிய ஒரு ஹிரோஷிமா குண்டு ஒன்றை போட்டீங்க. ஒரு நாள் நோட்டீஸ்ல ஒரு குடியிருப்பாளர் வெளியேறலாம். போகலாம். இது நேஷனல் லாட்டரியில அதிர்ஷ்டம் விழுந்த மாதிரி. இல்ல, அது வடிவா சொல்லுது, tenant can give notice from day 1 of tenancy. இது உலகத்துல இல்லாத சட்டம். உலகத்துல இல்ல. இதெல்லாம் ஒரு சரியான ஆழமான யோசிக்காத ஒரு முடிவு. இப்ப நான் சொன்னேன், அதுக்கு ஒரு உதாரணமும் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ இன்றைக்கு வீட்டை எடுக்கிறார், 7ஆம் தேதி ஏப்ரல் மாதம் எடுக்கிறார் வீட்டை. 10ஆம் தேதி அவர்கிட்ட ஃப்ரெண்டோ சொந்தக்காரன் சொல்கிறார், இடையப்பா இந்த வீடு வேக்கண்டாக வந்துட்டுது, நான் உனக்கு எல்லாம் செய்து தரேன், வாடகை எனக்கு நீங்கள் குறைய தந்தா காணும், 2000 இது 2300 எடுத்தது, 2000க்கு நான் தரேன், நீ அதை பாண்டால் அவருக்கு 300 லோன் ஒரு மாதத்துக்கு சேவ் பண்ண போகிறேன். 10ஆம் தேதியே இவர் நோட்டீஸ் கொடுத்து அறிஞ்சாங்க, சாரி நான் வீட்டை விடுறேன். அதுக்கு நிலுவை இருக்கும், ஆனால் பிறகு படிப்படியாக சோட்டோ பண்ணலாம். அப்போ அதெல்லாம் ஒரு அநியாயம் தான் சொல்லணும். ஏன்னா இது ஒரு லேண்ட்லோட்டை பொறுத்தவரை அவனுக்கு எதிர்பாராத ஒரு சிக்கல். அவர் இன்னொரு டெனண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி ஒரு 2 கிழமை செல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு விடுப்பு கேள்விதான், ஆனால் கோவப்படாமல் பார்த்து சொல்லுங்க. இப்போ மோர்கேஜில் இருக்கக்கூடிய லேண்ட்லோடும் இருக்கிறார்கள், மோர்கேஜ் ஃப்ரீ லேண்ட்லோடும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு சட்டம் 2 விதமாக பார்க்காதோ? சட்டத்தில் அப்படி அது பார்க்கறதில்ல. இல்லை, எனக்கு மோர்கேஜ் ஃப்ரீ, நான் வர்ற வருமானத்தை நான் என்னுடைய வாழ்க்கைக்கு பாவிக்கிறேன். நீங்கள் இன்னும் மோர்கேஜ் 10 வருஷம் இருக்குது, நீங்களும் 2 பேரும் லேண்ட்லோடாக இருக்கிறோம். ஆனால் எனக்கு என்னிடம் ஒரு நீதியை நீதி அல்ல, ஒரு கருணையை அரசாங்கம் எதிர்பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் லீனியனாக வாங்கோ, ஆனால் நீங்கள் மோர்கேஜில் இருக்கக்கூடிய லேண்ட்லோடுக்கு ஆதரவை கொடுக்கலாம், சில சப்போர்ட்டிவை கொடுத்து அப்படி செய்யலாம், அது இப்படி செய்யலாம்னு செய்யலாம். இது சும்மா உங்களோட இது சட்டத்தில் இடமில்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த ஒரு ஒரு மனிதாபிமான கருத்தாக நான் கேட்குறேன். நாங்கள் அப்படி செய்யலாம். அதை அரசாங்கத்துக்கு தெரிய வாரதை பாட்டால் அந்த லைசன்ஸ்ல அந்த இது தெரிய வரும், மோர்கேஜ் இருக்கா இல்லையா எங்கே தெரிய வரும். லைசன்ஸ் அந்த வீட்டுக்கு லைசன்ஸ் எடுக்கணும் தானே, வாடகை 5 years ரினியூவபிள் 5 years, அதில் தான் அந்த மோர்கேஜ் வரைக்கும் இருக்கா இல்லையான்னு தெரிய வரும். அதெல்லாம் கொஞ்சம் நடைமுறை சிக்கல் இருக்கு. அதில் இவருக்கு இல்லாதவரை கொஞ்சம் அப்படி கேட்போம், முன்னாடி இருக்கிறவர் அது கொஞ்சம் நடைமுறையில் சிக்கல். அப்போ எல்லாரையும் அவன் லேண்ட்லோடுன்றதான் பார்ப்பான். சரி. இன்னும் ஒரு கேள்வி. இப்போது வாடகை குடியிருப்பாளர்களை நாங்கள் அழுத்த குழுக்களாக அமைக்க முடியாது. வாடகை கொடுத்த முதலீட்டு வீட்டு உரிமையாளர்கள் தமிழர்கள் கிழக்கு லண்டனிலாவது சந்தித்து பேசுகிற வாய்ப்பு கிடைக்குமா? அல்லது இதில் ஒரு சின்ன நான் வானொலிக்கு போகாத மாதிரி ரகசியமாக கேட்குறேன், பதிவு செய்யாமலும் வாடகை குடியிருப்பவர்களும் இருக்கிறார்களோ தெரியவில்லை, அவர்கள் வர மாட்டார்கள். ஆனால் முடியாத நினைக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் அப்படி செய்கிறது குறைவு கஷ்டம். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து இதை பற்றி பேசலாமா? இன்னும் ஒரு அழுத்தத்தை கிழக்கு லண்டன்லேருந்து கொடுக்கலாமா? இல்லை, இது கிழக்கு லண்டன் இல்லை, பொதுவாக NRLA இருக்குது, லேண்ட்லோர்டு அசோசியேஷன் ஒரு
பெரிய பெரிய அசோசியேஷன், மிகப்பெரிய அசோசியேஷன். அப்போ அவன் குறிப்புகள் நான் பார்த்தேன். அவர்கள் அவன் ஏற்கனவே ஒரு மினிஸ்டரை சந்திச்சிருக்காங்க, சந்தித்து சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் ஒரு சைடுக்காக யோசிக்காதீங்க, மற்ற சைடையும் யோசித்து முடிவுகளை மாற்றங்களை பாருங்கள், நாங்களும் மாற்றங்களை செய்வோம், கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நிச்சயமாக அழுத்தம் கொடுப்பாங்க. அவங்க இந்த லேண்ட்லோட்ஸுக்காக தான் நம்ம கதைக்கிறது. தனியாக மெம்பர்ஸ்ன்ட்டு இல்லை, பொதுவாக லேண்ட்லோட்ஸுன்ற இன்ட்ரெஸ்ட்டே பார்க்குறது தான் அவங்க. அது லேண்ட்லோட்ஸுக்குரிய அசோசியேஷன் தான் அது. அவர் போட்டிருக்காரு. இடைக்கிட இது வைக்கிறாரு என்னென்னால் அந்த வெப்சைட் இதில் மாதிரி வெப்பேர் மாதிரி வச்சு ஆக்களை ஜாயின் பண்ண சொல்லி கருத்துக்களை கேட்பாங்க, ஆலோசனைகள். நீங்கள் என்ன சொல்ல விரும்ப நாங்கள் அதில் இதுகளை சொல்லலாம். இது ஒரு அநியாயம், இப்படி செய்யக்கூடாது, அது அப்படியான விஷயங்களை சொன்னால் அவங்கள அதில் எல்லாத்தையும் கதை பண்ணி கொண்டு போய் இவையோட கதைப்பாங்க. போன முறையும் ஒருக்கால் இந்த செக்ஷன் 21 எடுக்க போகிறோன்ற கதை, நீக்க போகிறோன்ற கதை வந்த உடனே அவங்க உடனடியாக எல்லாம் கணக்கு ஆக்ஷன் எடுத்தோம். அப்படி இருந்தாலும் அது இவங்க ப்ராமிஸ் பண்ணினபடியால் எலெக்ஷனில் இதை கொண்டு வர பார்க்குறாங்க. சில கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வரும் என்று நான் நினைக்கிறேன். என்றால் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அசோசியேஷன், அது சும்மா சின்ன அசோசியேஷன் இல்லை. அப்போ அவங்க நிச்சயமாக அழுத்தம் கொடுப்பாங்க, சில மாற்றங்கள் வரலாம் என்று தான் நினைக்கிறேன். ஆனால் உங்கள் போன்றோர்கள் நேரடியாக இதில் உங்கள் நிறுவனங்கள் இதில் பங்கேற்கிறது. நீங்கள் 2 பக்கத்துக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. உங்கள் அமைப்பு போன்ற உங்கள் நிறுவனங்கள் போன்றவர்கள் இதை பற்றி நானே கிழக்கு லண்டன் என்று திருப்பி சொல்கிறேன். இது எங்கட கிராமங்களில் நடந்து திரிஞ்சு கதைக்கலாமோ என்றதுக்காகத்தான் கேட்டேன். ஆனால் இதை விட ஹாரோ, டூட்டிங், விம்பிள்டன், பௌரி, மற்றது தென்கிழக்கு லண்டன், லூசியம், கட்ஃபோர்ட் போன்ற எல்லா இடமும் லண்டன் பௌரி முழுக்க தமிழர்கள் நிறைந்து வாழுகிறார்கள். அநேகமானவர்கள் பொதுவாக ஒரு வீடை வாடகைக்கு கொடுக்குற நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் இல்லாவிட்டாலும் பெருந்தொகையானவர்கள் அதை தேடி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பண்ணுற போது இந்த தகவலை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை சிந்திக்கலாம், நாம் இதை பற்றி ஏதாவது கரசின் எடுக்கலாம். நீங்கள் சொன்ன அந்த ப்ரெஷர் குரூப்புக்கு வந்த அந்த நிறுவனத்துக்கு நாங்கள் அவர்கள் ஏதாவது ஒரு ஆதரவுகளை வெளியில் எதிர்பார்த்தால், சிக்னேச்சர் கேம்பெயினோ என்னவோ ஒன்று செய்வதாக இருந்தால் கூட அவற்றுக்கு இதை சாதகமாக்கி கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். எங்கட கம்பெனி வந்து அதில் ஒரு அங்கத்தவராக இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு அங்கே எல்லா இதுகளும் அப்டேட் பண்ணி கொண்டு இருப்பாங்க. நாங்கள் இதை சொல்லியிருக்கிறோம், அதை காய்ச்சிருக்கிறோம், இதை போகிறோம், மாறோம் எல்லாம் வந்துட்டுருக்கோம். பட் நாங்களே இதில் ஆலோசனை தெரிவிக்கலாம் அவங்களுக்கு. அதை எல்லாம் போட்டுருக்குறாங்க. நீங்கள் இது கருத்து தெரிவிக்கணும்னா தெரிவிக்க. அப்போ இந்த லேண்ட்லோட்ஸ் நேரம் அதில் மெம்பர் இல்லாவிட்டாலும் பொதுவாக சில கருத்துக்களை சொன்னால் நாங்கள் மெம்பராக இருக்கிற நாங்களும் எழுதலாம். சரி, கருத்தை எடுத்து நாங்கள் எழுதலாம். சிறப்பு. ஆனால் இதை நித்தமுமாய் முகம் கொடுப்பவர்களுக்கு இது ஒரு கரிசனைக்குட்பட்ட மாற்றங்கள். அவை 2 புறத்திலும் தகவல்களை தெரிந்திருப்பது வந்து அவரவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். மற்றது திடீரென்று வாடகைக்கு கொடுத்தவரை விட வாடகைக்கு இருப்பவருக்கு அதிக சட்ட மாற்றங்கள் தெரிந்தால் வாடகைக்கு கொடுத்தவர் சங்கடப்பட்டு போவார். இறுதியில் சடதியான மாற்றங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று நினைக்கின்றேன். ஆம், சிறப்பு. நல்லது போசர்களே, இன்றைய காலம் தேவை கருதிய ஒரு தகவல்கள் விடயங்கள் இருந்தன. மீண்டும் இந்த ஒலிபரப்பை நாங்கள் இன்னும் ஒரு முறை பண்பலை நேயர்களோடு சேர்ப்பிப்போம். நிறைவாக ஏதாவது கருத்துக்கள் இருந்தால்? இது நான் அடிக்கடி கூறுறது என்னென்னு சொன்னால், 2 பக்கத்தாரும் குடியிருப்பாளர்களும் சரி, வாடகை கொடுப்பவர்களும் சரி, இந்த சட்ட விஷயங்களை கொஞ்சம் அறிந்து வைத்திருக்கணும். நாங்கள் அது பெரிய கவலையான விஷயம். சில பேர் விட்டு வாடகை கொடுத்துட்டு இப்போ நான் எத்தனை பேர் இந்த லைசன்ஸ் இருக்காப்பான்னு கேட்டால் அது என்ன சாமி அப்படி ஒன்று இருக்கா? இது 10 வருஷம் ஆச்சு, லைசன்ஸ் வந்து 10 வருஷம் ஆச்சு. அப்போ அது தெரியாமல் இருக்கிறார்களும் நிறைய பேர் இருக்கு. ஆனால் வாடகை கொடுக்குறாரு. ஆமாம், அதுக்குரிய ஃபைன் வந்து 30,000 pounds. அது கண்டுபிடிக்கப்பட்டால் 30,000 pounds. எனக்கு ஞாபகம் இருக்கிறது 500 பவுன்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட மாதங்களுக்குள் பதிவு செய்தால் குறைந்த 150 ஒன்று சலுகை கொடுத்து இப்போ 750. ஓ,
அது மட்டுமல்ல, இப்போ இது இந்த உள்ளூர் ஆட்சி சபை கவுன்சில்கள் நான் நினைக்கிறேன் அரசாங்கத்தின் பேரை காப்பாற்றுற மாதிரி இப்போது இந்த கனிங்டவுன் ஃப்ளைஓவர் சொன்ன மாதிரி இந்த கடந்த 2 வாரத்துக்கு முதல் நியூஹாம் பகுதியில் பார்க்கிங் டிக்கெட் ப்ரைஸை 20 பவுண்ட் கூட்டி விட்டார்கள். அரைவாசி 24 காட்டினா முன்பு 65 பவுண்ட், அது ஹாஃப் கட்டினால் டைமுக்கு. இப்போ 85 பவுண்ட்ஸ். ஆனால் முன்னைய விட அதிகமான இந்த கார் தரிப்பிட காவலர்கள் டிராஃபிக் போர்டன்ஸ் வந்து நிறைய பேரை காண்றோம். ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற போனஸ் வந்து அது எவ்வளவு என்று சரியாக தெரியாது, யாரும் தெரிஞ்சால் சொல்லுங்கள், அது கூட்டப்பட்டிருக்கிறது. அவர்களும் மிக ஆவலாக பாய்ந்து டிக்கெட் வைக்கிறார்கள். அது பிறகு அன்றைய வலைத்தளங்களில் பரவிய ஒரு கதை, தென்கிழக்கு லண்டனில் பிள்ளையை கூட்டி அம்மா ஷாப்பிங் அங்கே போயிட்டார், அப்பாவும் பிள்ளையும் காருக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு இருந்திருக்கணும். அது பிள்ளைக்கு ஓமுக்காக காரை ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருந்திருக்கிறார். இந்த என்ன சட்ட அமுலாக்கத்துறைக்கு என்ன பேர் ஆங்கிலத்தில் திரிவார்கள், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யாரோ ஒருத்தர் காருக்குள்ள இருந்து கொண்டு அதை ஃபில்ம் பண்ணி போட்டு இவர் போயிட்டார். 2 கிழமையில் கடிதம் வந்திருக்குது, ஏதோ 400 பவுண்ட் ஏதோ ஃபைன். ஏனென்றால் பொல்யூஷனுக்கு இவ்வளவு நேரம் கார் ஓன் பண்ணி இருந்தபடினால பொல்யூஷனோட அவரோடு இதுன்னு இது புதுவிதமான ஃபைனாக கிடக்குது. அப்போ தனக்கு இதை பற்றி சட்டம் தெரியாது. அப்போ சட்டத்தில் இருக்கிறதா, நாங்கள் இங்கிருந்து கொண்டு இலங்கை இந்தியாவில் உள்ள சட்டத்தை தானே ஐரோப்பிய ஊடகங்கள் காய்ச்சி கொண்டிருப்போம். நம்ம நாட்டில் நடந்தது தெரியவில்லை. இப்போது அதை விரிவாக்கம் செய்து வெளிப்பு தகவலாக ஒருவர் போட்டு நிறைய இடங்களில் அது பரவி இருந்தது. அதைத்தான் நீங்கள் கடைசியில் சொன்னீங்கள், நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அறியாமல் இருக்கிற போது நம்மை சுலபமாக மற்றவர் ஏமாற்றி விடுவது மட்டுமல்ல, சடுதியாக நாங்கள் பாதிக்கப்பட்டு விடுகிறோம் என்கிறது தான் உண்மையாக இருக்கும். மிக்க நன்றி போசனா. இன்றைய சிறப்பான தகவல்கள் அமைந்த நிகழ்ச்சியாக அமைந்து கொண்டது. இது பாமுகத்திலும் மற்றும் நியூ சவுண்ட் ரேடியோ 92 பண்பலை வரிசையிலும் நேரடியாக ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நேர்கள் கேட்டு பார்த்து கொண்டிருக்கும் இந்த சிறப்பு நிகழ்வு பாமுகம் தொலைக்காட்சியிலும் கூடவே 92 பண்பலை வரிசையிலும் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து ஒரு சில பாடல்களை தொடர்ந்து இன்னும் ஒரு நிகழ்வோடு உறவுகள் சந்திக்கலாம். ஓரிரு வினாடிகள் மௌனிப்புக்கு பிறகு.